கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள விடுதிகளில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கஞ்சா, ஆயுதங்கள், திருட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கோவை புறநகர் பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் வீடுகள் மற்றும் அவர்கள் அடிக்கடி செல்லும் இடங்களில் சிறப்பு தனிப்படை போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் 6 கிலோ கஞ்சா, 4 கத்திகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் மற்றும் 42 திருடப்பட்ட இருசக்கர வாகனங்கள் என பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சோதனையின் போது கஞ்சா விற்பனை மற்றும் திருட்டு வழக்குகளில் ஈடுபட்ட 8 கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து சூலூர் காவல் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், 250க்கும் மேற்பட்ட போலீசார் 5 குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். சோதனையின் போதே திருட்டு வாகனங்களை எடுத்து சென்றவர்களும் பிடிபட்டு உள்ளதாக தெரிவித்தார். ரைடில் இதுவரைக்கும் நமக்கு 6 வெப்பன்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம். 3 கிலோ கஞ்சா மற்றும் ஒரு 42 பைக் நம்பர் பிளேட் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாத 42 சஸ்பெக்டட் தெஃப்ட் வெஹிக்கிள்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் ரைட் அப்போவே 2 பேர் அண்டு 2 அக்யூஸ்ட் அண்டு 2 பைக் ப்ராசஸ் ஆஃப் ரைட் அப்போவே திருடிட்டு போகும்போது ரெட் ஹேண்டடாக நாங்கள் பிடிச்சிருக்கோம் அவங்கள. அது மட்டும் இல்லாமல் சஸ்பெக்ட் ஒரு 36 பேர் விசாரிச்சுட்ருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.